சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தீர்த்தம் எப்படிப்பா சாப்பிடுவேன்? குடு. இந்த கையில் நல்லா இருக்குல்ல, அதெல்லாம் குடிச்சிருவேன். கங்கா தீர்த்தத்தை உள்ளங்கையில ஊற்றி தான் குடிக்கணும். கடவுளே, விஸ்வநாதா, காசி விசாலாட்சி, நீங்க தான் என் பிள்ளைய காப்பாத்தணும். அம்மா, என்னதான் நீ தீர்த்தம் தொழிச்சாலும் திருநீர் பூசினாலும் எதுவுமே சரியாகாதுமா. பெரிய பிரச்சனையில மாட்டிக்காம உன் மகன் அந்த நரச மண்ட கிழவி நம்ம சொத்தை பூரா ஒரு ரவுடி பைய வாயில போட்டுச்சுமா. இந்த சொத்தெல்லாம் சம்பாதிக்க நான் என்ன உழைப்பு உழைச்சிருக்கேன் தெரியுமா? ஐயா உழைப்பெல்லாம் சேர்த்து உழைச்சிருக்கேம்மா. அப்படியெல்லாம் உழைச்சி சம்பாதிச்ச சொத்து இப்போ நம்ம கையை விட்டு போயிடுச்சு. எல்லாம் போச்சுமா. சொத்து போனாலும் பரவாயில்ல, கம்பெனிலேருந்து என்னை தூக்கி வெளியே வச்சுட்டாங்கம்மா. அலங்கோலமா அவமானப்பட்டு நின்னேம்மா. ஊர் போய் ஊரா பைக்கு நிப்பாட்டி பார்த்துட்டு போனேம்மா. வேட்டி சட்டை கட்டியிருந்தாலும் துணியே இல்லாத மாதிரி நின்னேம்மா. எனக்கு அப்படி இருந்துச்சுமா. குணசேகரன் வாழ்ந்த கோலத்தை தான் பார்த்துருக்காங்க, அழிஞ்ச கோலத்தை பார்க்கலம்மா. மதுரை பார்த்துருச்சுமா, மதுரை பார்த்துருச்சுமா. இதை எங்க போய் நான் முறையிடுவேன்? ஏம்மா, இவங்களோட சேர்ந்துக்கிட்டு என்கிட்டயே பொய் சொல்லி ட்ராமா பண்ணலம்மா. நீ கல்யாண மண்டபத்துலேருந்து உன் மகளை அனுப்பி விட்டே இல்லை. அன்னைக்கு ஆரம்பிச்ச துயரம் இன்னும் தொடருதுமா. இந்த ஜனனி இவதாம்மா எல்லாத்துக்கும் காரணம். இவளை தலையில வச்சு கொண்டாடினே இல்லை, இப்ப மொத்தமா இறக்கி வச்சுட்டு போயிட்டாமா. ஆனா நான் விட மாட்டேம்மா. போன சொத்து திருப்பி என் கைக்கு வர வரைக்கும் விட மாட்டேம்மா. நான் நம்ம வாரிசுகளுக்காக சேர்த்து வச்ச சொத்து அத்தனையும் அதை எவனோ ஒருத்தன் திங்கிறதுக்கு நான் விட மாட்டேன். என் மூச்சு இருக்கிற வரைக்கும் அதுக்காக நான் பாடுபடுவேம்மா. விட மாட்டேன். சொல்லிட்டேம்மா, ஓ மருமக்க மாற்ற உறுதியாக சொல்லிட்டேன். போன சொத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது அவங்க கடமை. என்ன கடமை உடம்பெல்லாம் என்னோ எங்க தப்பு மாதிரி பேசிக்கிருக்கிய புரியலையே எனக்கு. ஆரம்பிக்கல என்னோ எப்படியாவது கொண்டாந்து கொடுங்கம்மாங்கிற மாதிரி கேட்டுவிட்டு பெருமா நாங்க பண்ண தப்பு மாதிரி கொண்டாந்து நிறுத்துறிய. ஏங்க, உங்க அப்பத்தா யாரையோ நம்பி ஏமாந்து சொத்த புறாவும் கொடுத்துட்டு வந்திருக்கு. இதுல நாங்க என்ன செய்வோம்? இல்ல என்ன செய்ய சொல்றீங்க? ஏமாத்துற நீங்களே ஏமாந்து நிக்கிறீங்க. சும்மா வந்து கடமை உடம்புன்னு எங்களைய கொண்டாடினா என்ன செய்யறது? உங்களையே பந்தாடுறாங்க, எல்லாரையும் எப்படி விரட்டி விடுறாங்க, எங்களைய மட்டும் சும்மா விடுவாங்களா? கூட கூட பேசிக்கிட்டே தெரியாத, புரியுதா? என்கிட்ட மட்டும் நல்லா பாயிண்டா பேசுவல்ல, குழந்தைங்களை வச்சு அப்படியே பூச்சாண்டி காட்டுவல்ல, அதே மாதிரி அவங்ககிட்ட போய் பேசு. நான் பூச்சாண்டி காட்டினா நீங்க அப்படியே பயந்துடுறீங்களா? அப்படியே புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி தான் உட்காந்துருக்கிய. எப்படியோ தொலையுதுன்னு. ஏங்க, நீங்க பெத்த பிள்ளைக்காண்டி நீங்களே யாரும் இறங்கி வர மாட்டேங்கிறிய. அப்புறம் எவனோ மட்டும் நீங்க பெத்த பிள்ளைக்காக பாத்துக்கிருப்பானா? ஏய், நீ ரொம்ப பேசாத, புரியுதா? நீ என்ன பேசுவியோ ஏது பேசுவியோ எனக்கு தெரியாது. அண்ணனுக்கு சொத்து தேவை, அவ்வளவுதான். சொத்து வரணும்னா எங்களை எதுக்கு வந்து கேக்குறிய? யாரோ பெத்த பிள்ளைன்னு எங்களை வச்சு ஆடு புள்ளி ஆட்டம் ஆடலான்னு பாக்குறீங்களா? பத்தினா வீட்டோட கடக்கணும்னு பேசுவீங்க. இப்ப இல்லையா? ஆம்பளை ஆளுதான் அத்தனை பேர் இருக்குல்ல, களத்துல இறங்கி ஆடுங்க. மீசையை முறுக்கி விட்டுக்கு தெரிவிங்க, அவனை கொண்டு போய் காட்டுங்க. ஆமா, பேசுறேன். நிறுத்துங்க. சொத்தை நாங்க வாங்கி தரோம். சொத்து உங்க கைக்கு வரும். இதுக்கு மேல பேசாதீங்க. பார்த்தீங்களம்மா, இதான் என் நிலமை. நீ வாடல எல்லாத்தையும் தவிக்க விட்டுட்டு போயிட்ட. எப்படி நில உழைஞ்சு உக்காந்துருக்கேன்னு பாரு. என்னால் முடியலம்மா. நெஞ்சு கப்பு கப்புன்னு அடைக்கிற மாதிரியே இருக்கு. நான் போய் கொஞ்ச நேரம் சாயிறேன். மாமா, நீங்க வாங்க, என் ரூம்ல தூங்குங்க. கரிகாலா, நீ உன் ரூம்ல இருக்கிற பொட்டி படுக்கையெல்லாம் வெளியே எடுத்துரு. அண்ணன் இனிமே மேலே கீழே போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. இங்கே படுத்துக்கிட்டோம், சரியா? அதான் சரி. இன்னும் யார் ரூமா? ஆமா, இனிமே அவருக்கு மிஞ்சிதான் இந்த வீட்டுல எல்லாமே. மாமா, எதுக்கும் கவலைப்படாதீங்க. சொத்து நம்ம கைக்கு வந்துடும். நான் காப்பி போட்டு எடுத்து தரேன். கரிகாலா, இருடா, இங்க வா. கரிகாலா, நீ யாரோ எவனோ
சக்தி. ஹாய் ஜனனி. ஹாய் மேம். வாங்க மேடம். சாரி, ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? டியூட்டி முடிச்சிட்டு வர லேட் ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம் மேம். ஆக்சுவலி நாங்கள் தான் உங்களுக்கு சாரி சொல்லணும். உங்கள் வேலை டைமில் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். டோன்ட் பி சோ ஃபார்மல். நீங்க அனாவசியமா என்ன தொந்தரவு பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமாம் மேம். உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான ஹெல்ப் வேணும் மேம். எங்கள் ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு மேம். என்னங்க நீங்க இதுக்கு எதுக்கு என்ன இங்க வர சொன்னீங்க? ஸ்டேஷன்ல வந்து ஃபார்மலா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா அவனை தூக்கி உள்ள போட்டு என் ஸ்டைல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தா மொத்த சொத்தையும் உங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டு ஆளை விடுங்க சாமின்னு போயிட்டே இருந்திருப்பான். இல்லை மேடம், எங்கள் அண்ணன் போய் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போனப்ப அவன் எல்லா ஆதாரத்தையும் அவனுக்கு சாதகமாக வச்சுட்டு எங்கள் அண்ணன் மேலேயே திரும்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். சரி, உங்க அண்ணனை சொத்து போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்லை மேடம், அதெல்லாம் அப்பத்தாவோட பங்கு. அதெல்லாம் பக்காவாக அவன் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கான். அதில் அப்பத்தாவோட கையெழுத்தும் இருக்கு. அஃபிஷியல் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இது பெருசாக நிற்காது மேம். அப்போ தான் எந்திரிச்சு வந்து என் கையெழுத்து இல்லைன்னு சொன்னாதான் அதை ஃபோர்ஜரின்னு ப்ரூவ் பண்ண முடியும். அது வரைக்கும் இதை லீகலாக ப்ரொசீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் உள்ள வந்திருக்கான். இந்த மாதிரி ஊருக்குள்ள பல பொறுக்கிங்க சுத்திட்டு இருக்காங்க. இப்பதான் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னு கிளியரா புரியுது. அந்த ஆளு பேரை மட்டும் சொல்லுங்க, அவனை அன்அஃபிஷியலா கூப்பிட்டு எங்க தட்டணுமோ அங்க தட்டுறேன். அவன் பேர் என்னன்னு சொல்லுங்க. ஜீவானந்தன் மேம். ஜீவானந்தனா? ஒரு அமைப்பொண்ணை வச்சுக்கிட்டு சோஷியல் சர்வீஸ் பண்றேன்னு ஏமாத்திட்டு இருக்கானே அவனா? ஆமாம் மேம். அவன் மேல அன்அஃபிஷியலா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு ஜனனி. அந்த ஆளுக்கு இதே வேலைதான். ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்களெல்லாம் மிரட்டி அவங்க சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடுறான். தெரியும் மேம். அதான் இன்னும் குழப்பமா இருக்கு. அதெல்லாம் வாங்கி ஏழைங்களுக்கு கொடுக்கறான்னு சொல்றாங்க. ஏழைங்களுக்கு கொடுக்கறானா இல்ல ஐவாஷுக்காக அவங்க பேர்ல மாத்திட்டு அவங்க எல்லாரையும் இவன் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு ஏதாவது பண்றானான்னு இப்படி பல ஆங்கிள் யோசிக்கணும்ல ஜனனி. அதுக்காக தான் மேம் உங்க ஹெல்ப்பை தேடி வந்தோம். முதல்ல அவனோட பேக்ரவுண்ட் என்னன்னு எங்களுக்கு தெரியணும். அவனை பத்தி தெரிஞ்சாதான் அடுத்து எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு தெளிவா பிளான் பண்ண முடியும். மேடம், அவன் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக எங்களுக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு தான் அவனை பற்றி அதிகமாக தெரிஞ்சிருக்கும். அது என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் போய் பேச கொஞ்சம் வசதியாக இருக்கும். சக்தி, சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுங்க எப்படி இருக்காங்க, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு யோசிக்க தேவையில்ல. சாட்சி இருந்தா போதும். சோ இது வரைக்கும் ஜீவானந்தனை பத்தி எந்த தகவலும் எங்க கிட்ட வரல. நாங்களும் ரொம்ப முனைப்பா அதை தேடினதும் இல்ல. ஐ மீன், நான் கொண்டு என் கொலீக்ஸ் எல்லாம் சொல்லி கேட்ட பேரு தான் ஜீவானந்தன். நான் டைரக்டா இது வரைக்கும் அவனை ஹேண்டில் பண்ணதே இல்லை. இப்ப கூட ரீசெண்டா ஒருத்தர்கிட்ட இருந்து 100 ஏக்கர் லேண்ட் அடிச்சிட்டான். அந்த ஆளுகிட்ட கூட்டமா வந்து மிரட்டி உன் குழந்தைங்களை கொன்னுருவேன்னு பயமுறுத்தி எழுதி வாங்கிட்டு போயிருக்கான். அது என் ஃப்ரெண்டு கண்ட்ரோல்ல வர ஏரியா தான். அடுத்த நாள் காலையில கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லி கேட்டா அந்த ஆளு பயந்துட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். மேம், அவரோட டீடைல்ஸ் கொஞ்சம் கிடைக்குமா? அந்த ஆளோடுதா? ஆமாம் மேம். ஷோர், நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு வாங்கி தரேன். மேம், இப்பவே வாங்கி தர முடியுமா? ப்ளீஸ் மேம். 1 minute ட்ரை பண்ணி பார்க்குறேன். ம். ஜனனி, எதுக்கு ஜனனி அந்த ஆள் நம்பரு? அதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவனே நம்மளை மாதிரி ஒரு பாதிக்கப்பட்டவன் தானே. அவன்கிட்ட இருந்து நமக்கு என்ன பெருசாக தெரிய போகுது? இல்லை சக்தி, சின்ன இன்ஃபர்மேஷன் கூட நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இந்த விஷயத்துல நம்ம எதையும் லேசா விட்டுறக்கூடாது. இப்ப அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ மேம். எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு ஜனனி. உங்களை டார்ச்சர் பண்றாங்கன்னு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண அதே வீட்டுக்கு அவங்க சொத்தை வாங்கி கொடுக்கணும்னு போராடுறீங்க. ரைட், லெஃப்ட். ஆனா இத்தனை வருஷம் இருந்திருக்கு பாரு உங்க அம்மா, எதையும் வெளியிலேயே சொல்லிக்காம. பாரேன்,
என்கிட்ட கூட சொன்னது இல்ல தெரியுமா உங்க அம்மா? ரொம்ப சூப்பரா ஆடுறாங்க. ரைட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட். கையை இடுப்புக்கு சைடுல வைக்கணும், இல்லைன்னா வலிக்கும். ரைட் ரைட் லெஃப்ட் தை தை. அவ்வளவுதான். ஆடுதடி சூப்பர்க்கா. நல்லா என்னக்கா இருக்குல்ல? இவ்ளோ திறமையை உள்ளார வச்சுக்கிட்டு இல்ல, கைய பாவம் போஸ்டர் எல்லாம் பக்காவா இருக்கே. கரெக்டா இருந்துச்சா? சூப்பராக்கா. வருமானே இவ்ளோ தெரியல. நல்ல டான்சர் அக்கா நீங்க. ஏமா சொல்லல? அதெல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்லடி. என்ன ஒண்ணும் இல்ல. இந்த சொல்லுவாங்கல்ல அனுமாருக்கு அவர் பலம் அவருக்கு தெரியாதுன்னு, அந்த மாதிரிக்கா உங்க பலமே உங்களுக்கு தெரியல. வெக்கமா இருக்கு. இவ்ளோ அழகா ஆடுறீங்க, ஆனா உங்க கூட இருக்கிறவங்களுக்கு தெரியலையே நீங்க ஒரு டான்சர்னு. ஐயோ சொன்னதே இல்ல மேம். இது யாராவது நம்புவாங்களா? டான்சர்லாம் இல்லைங்க மிஸ், நீங்க வேற. டான்சர் இல்லாம அப்ப ஃபைட்டரா? ஏண்டி நீ வேற? என்ன டான்சர் தான்க்கா நீங்க? அது சின்ன வயசுல சரோஜாக்கான்னு ஒரு அக்கா இருக்கும் எங்க வீட்டு பக்கத்துல. அவங்க டான்ஸ் கிளாஸ் தான் வச்சு நடத்துனாங்க. நான் சின்னதா இருக்கையில அங்கேயே தான் போய் கிடப்பேன். அழகழகா ட்ரெஸ் பண்ணுவாங்க. அத பாக்குறதுக்குன்னே போவேன். என்னைய பக்கத்துல வச்சுக்கிட்டே எடுக்கும். ரொம்ப வருஷம் அங்கேயே தான் வளர்ந்தேன். பார்த்து பார்த்து எனக்கு எல்லாம் தெரியும். இதுன்னு ஒரே ஒரு இது இல்ல, அது என்ன சொல்றது, ஒரு தன்னம்பிக்கை இல்ல. அப்புறம் கொஞ்சம் நாள் சென்று நான் ஆடவும் செய்வேன். அதுகிட்ட கத்துக்கிட்டேன். அவங்க இல்லாத நேரத்துல என்னைய கிளாஸ் எடுக்க வைப்பாங்க. ஒரு வருஷத்துக்கிட்ட நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அடவு கிளாஸ். குட்டி பிள்ளை எல்லாம் வருவாங்கல்ல, அதை வச்சுதான் சரி எடுக்கலாமான்னு கேட்டேன். சொல்லவே இல்ல. அதெல்லாம் அப்படியே கல்யாணத்தோட போயிருச்சு. எங்க அம்மாக்கெல்லாம் அதோட அருமெல்லாம் தெரியாது. இப்ப யாரும் இல்ல, பிள்ளைகளுக்கு ஒரு உதவி பண்ணி பாக்கலாமேன்னு பார்த்தேன். ஓகே தானே? அது அப்படி இல்ல மேடம், எங்க வீடு அந்த மாதிரி. எங்க சந்தோஷம் கனவு இருந்தா இவெல்லாம் ஆடுவா நல்லா. அங்க எங்க அக்கா அவங்களும் நல்லா பெருசா ஏதோ செய்வாங்க. அதெல்லாம் அப்படியே கிச்சனுக்குள்ளேயே முடங்கி அதெல்லாம் சொல்லலாமான்னு கூட தெரியாது. அப்படியே வாழ்க்கை ஓடி போச்சு. என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்படி நினைக்காதீங்க மேடம். வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. நீங்க எங்களுக்கு டீச்சரா கிடைக்கிறதுக்கு நாங்க பாக்கியம் பண்ணிருக்கணும். இனிமே நீங்க ரெகுலரா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க மேடம். முயற்சி பண்றேன் மேடம். முயற்சிலாம் இல்ல, இந்த நாளையில இருந்து வருவாங்க. எப்படி நம்ம வீட்டுல எப்படி நம்ம வீடு கிடக்கு. அந்த ராட்சச கூட்டத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டு போதும்க்கா. வாழ்க்கையை விட்டதெல்லாம் இந்த பிள்ளைங்க எல்லாம் பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க அவங்களுக்கு ஒரு டீச்சர் கிடைச்சிட்டாங்கன்னு. ஏங்கா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேனா என்னக்கா? அது கரெக்ட் தான். பாருங்க மேடம், நாளையில இருந்து இந்த நேரத்துக்கு அக்கா டானிங்கன்னு இருப்பாங்க. நான் கேரண்டி அதுக்கு. ஆமா மேடம், இந்த பிள்ளைங்க எல்லாம் உங்களால ரொம்ப பெரிய இடத்துக்கு போறாங்க மேடம். எந்த ஒரு கலைக்குமே மதம், ஜாதி, இனம், மொழி அதெல்லாம் தேவையில்லைங்கிறத இன்னைக்கு நிறைய பேர் ப்ரூவ் பண்ணிட்டாங்க மேடம். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து வந்தாதான் கலை வரும், இந்த இடத்துல இருந்து வந்தா சுட்டு போட்டாலும் கலை வராது அப்படிங்கிற பேச்சு கண்டிப்பா நம்ம மாத்தி ஆகணும் மேடம். ஏதோ ஒரு மூலையில இருந்து பண வசதி இல்லாத குழந்தைங்க எத்தனையோ பேர் வந்து பாடி ஜெயிச்சிருக்காங்க மேடம். அதே மாதிரி நாமளும் டான்ஸ்ல ஒரு புரட்சி பண்ணணும் மேடம். கிராமத்துல இருந்து வந்தவங்களுக்கு இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் வராதுங்கிற எண்ணத்தை உடைக்கணும் மேடம். எல்லாருக்கும் எல்லாமே நம்ம கத்து கொடுக்கணும் மேடம். எங்களால சம்பளம்னு எதுவும் பெருசா தர முடியாது. ஆனா நீங்க ரெகுலரா வந்து கிளாஸ் எடுத்தீங்கன்னா எங்களோட மேலிடத்துல பேசி எங்களால முடிஞ்ச ஊக்கத்தொகை ஏதாவது நான் வாங்கி தரேன் மேடம். ஐயோ மேடம், காசுக்காக இல்ல மேடம், சத்தியமா காசு எல்லாம் வேண்டாம். என் புள்ள படிக்கிற ஸ்கூலு, இந்த பிள்ளை எல்லாம் நல்லா வரட்டும், நல்லா படிச்சுட்டு நல்ல காம்படிஷன் போட்டோம். காசு எல்லாம் வேண்டாம் மேடம், சத்தியமா. அதை எதிர்பார்த்து பண்ணல மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். பசங்களா டீச்சர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. காலில் எல்லாம் விழக்கூடாது, காலில் விழக்கூடாது. நல்லா படிச்சுக்கிறணும். தினமும் வரணும், தினமும் நான் வருவேன். நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். நல்லா வாங்க, சரியா? சக்தி அவர்தானோ? சார், வாங்க. நீங்க தான் குணசேகரன் ஃபேமிலியா? ஆமா சார். ஆமா. அதான் நீங்க எல்லாம் நல்லா செக் பண்ணிருப்பீங்கல்ல. இப்ப புதுசா கேக்குறீங்க? உட்காருங்க. நீங்க யாரா நீ முதல்ல? நான் எதுக்கு உனக்கு பதில் சொல்லணும்? பேசாம போயிடு.
சும்மா என் அண்ணனுங்களுக்கு கை காலை பிடிச்சு விட்டு எடுப்படி வேலையை பார்த்தா நான் அப்படியே உன் கூட வந்து ஒட்டிப்பேன் நினைச்சிட்டியா? போடா ஓ, ஒழுங்கா ஓடிடு. என்னடா பேசாம இருக்கேன்னு பார்த்தேன், அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டியா? ஏய் என்னடி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க? நல்லா கேளுங்க அத்தை. என்னைய கட்டிக்கிட்டு என் கூடவும் வாழ மாட்டேங்கிறா, என்னை எங்க வீட்டுக்கும் போக விட மாட்டேங்கிறா. என்ன முடிவுலதாமா இருக்க நீ? ஏய், என் முடிவு என்னதான் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்னடா உனக்கு? நீ என்ன மாத்தி மாத்தி பேசுற? முதராத்திரியில நீ என்ன சொன்ன? யோசிக்கிறேன்னு சொன்ன. கொஞ்ச நாள் பொறு, யோசிச்சுட்டு சொல்றேன்னு தானே சொன்னேன். இந்த அக்காக்கெல்லாம் என்ன பாடுபடுத்துறாங்க தெரியுமா? எனக்கு அப்படியே குத்துது. எல்லாத்தையும் தாங்கிட்டு ஏன் இருக்கேன்? உனக்காண்டிதாமா. ஏய், இதுக்கு முன்னாடி மட்டும் அப்படியே மரியாதை கொடுத்துட்டாங்களா? கிளம்பு. இந்தாருங்க அத்தை, நான் காசு பணத்தை அனுபவிக்காத ஆளா இருக்கலாம், ஆனா எங்க அம்மா என்ன ராசா வீட்டு கண்ணுக்குட்டியா தான் வளர்த்திருக்கு. நீங்களே உங்க பொண்ணுகிட்ட நியாயத்தை கேட்டு சொல்லுங்க. ஏய், அவங்க கிட்ட என்னடா நியாயத்தை கேக்குற? என்ன நியாயம் வேணும் உனக்கு? அம்மா, நீ ரொம்ப நியாயமா தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? வேண்டாம் வேண்டான்னு அவ்வளவு கெஞ்சினல்ல, அவ்வளவு கத்தி கதறி கால்ல விழுந்து கெஞ்சினல்ல. நான் வேண்டான்னு விட்டுட்டு போக வேண்டியதானே அப்பவே? ரோட்ல வச்சு எதுக்கு நான் கட்டாயப்படுத்தி தாலி கட்டினேன்? எதுக்கு நான் கட்டாயப்படுத்தி தாலி கட்டினேன்? இது என்ன அடுத்த பஞ்சாயத்து? ஆதிர, வெளியே வந்தா கோபமா பேசுற, உள்ளார வந்தா சிரிச்சு சிரிச்சு பேசுற. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இங்க இருக்கவங்க எல்லாம் உன்னைய குழப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஆதிர, எதுனால நம்ம வீட்ல போய் பேசலாம் வா. வா ஆதிர, எதுனால இருக்குது? என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்குடா கை பிடிச்சிருக்கிற? யோ, எல்லாமே உங்களால தான் ஏன் வந்துச்சு. நீங்க தானே தாலி கட்ட சொன்னீங்க. இப்ப அதை வச்சு தான் உன் தங்கச்சி மிரட்டுறா. ஏய், நீ என்ன பண்ணி தொலைச்சா எப்படி பேசிட்டு இருக்கா? ஏய், என்னடா பெரிய பாயிண்டா பேசுறத நினைச்சுக்கிறியா? அறிவு இருக்கா உனக்கு இல்லையா? அவங்க தாலி கட்ட சொன்னா உனக்கு அறிவு எங்க போச்சு? இப்ப அவரைய பார்த்து தாலி கட்ட சொல்லுவாங்க, கட்டுவியா? வந்துட்டான் பெரிய மாதிரி. அவங்க தான் மாறிடுவான்னு சொன்னாங்க. சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் 1000 சொல்லுவாங்க. ஏன்னா பொம்பளை ஆளுங்கெல்லாம் இவங்களுக்கு அடிமை, அறிவில்லாதவங்க, இமோஷன்ஸ் இல்லாதவங்க, அப்படிதான் பேசுவாங்க. உனக்கு எங்க போச்சு புத்தி? நீ எல்லாம் காலேஜுக்கு போய் எம்எஸ்சி படிச்சு என்னத்துக்கு கிழிச்ச? இந்த விஷயத்துல யோசிக்க மாட்டேன். ஏய், எல்லாத்துக்கும் அண்ணன் சொன்னாருங்கிற அந்த அண்ணன் நாளைக்கு உன்னைய வெட்ட சொல்லுவாரு, வெட்டி போடுவாமா? வெட்டிடுவானா? வெட்டிடுவானா அந்த கோணசேகரன்? ஏய், என்ன? ஏய் இரியா, என்னங்கடி சுத்தி நின்னுகிட்டு என் பிள்ளைக்கு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கியா? ஆமா, அப்படி காமிச்சிட்டாங்க. என்னம்மா பெரியம்மா, காசிக்கு போய் மொத்தமா எல்லா பாவத்தையும் கழுவிட்டு வந்துட்டியலாக்கும். ஏமா, வந்ததும் எதுக்கு பெரியவங்களை உரண்டு இழுக்கிற? அப்படி போடு. இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் மருமவ மாமியார் எல்லாம் ஒன்னா கூட்டு சேர்ந்துக்கிட்டே போல இருக்கே. இந்த கரிகாலா, நீ எதுக்குடா இதுகிட்ட அசிங்கமா கெஞ்சிக்கிட்டு இருக்க? எங்கடா அண்ணன்? கீழே கூப்பிட்டு நறுக்கு 4 வார்த்தை கேட்க வேண்டியதானே? ஏமா வேணாம். ஏய், மரியாதையா பேசு, வார்த்தையை அளந்து பேசாமா. என்னையா மரியாதை? என் மவனை இங்க ஏமாத்தி கூட்டி வந்து மொத்தமா நிக்க வச்சு பஞ்சாயத்து பண்ணுவியா? உங்களுக்கு எல்லாம் இருக்கியா மரியாதை? அண்ணனுக்கு ஒரு பக்கம் போயிருச்சு போல இருக்கே. ஏய், வாய மூடுறி. என் மகனை பத்தி பேசுன கூறு போட்டுடுவேன். அவன் வீட்டுல இல்ல, உன் புள்ளைய கூட்டிட்டு கிளம்பு. நீ போடா. போடான்னா எப்படி போறது? என் பொண்டாட்டிய கூட அனுப்புவீங்க. எங்க வீட்டுல போய் நான் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறேன். டேய் முதல்ல என்னடா சொல்ற? அன்னைக்கு போன போட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னியடா. அப்படிதாம்மா சொல்ல சொன்னா இவ. ஆமாம்மா, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுமா. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே என் வாழ்க்கை முடிஞ்சு. இவ என் கூட சேர்ந்து வாழவே மாட்டேங்கிறாமா. ஏய், என்னாடி உனக்கு பெரிய உலகலிக்கு நினைப்பா? தாரு, எனக்கு என்ன வயசு இருக்கும்? 40 வயசு தான். இந்த பைய சீக்கிரம் பிறந்து தொலைச்சிட்டான். இன்னைக்கும் நான் சீவி சிங்காரிச்சு பொட்டு வச்சுட்டு வந்தா எப்படி இருப்பேன் தெரியுமா? உனக்கு என்னடி நூடுல்ஸ்க்கு புடவை கட்டின மாதிரி ஒரு உடம்பு, அழகுன ஆரஞ்சு மாதிரி ஒரு மூக்கு. நீ எல்லாம் என் பையன் கிட்ட மல்லு கட்டுறல தாரு, வெளுத்து விட்டுருவேன். மரியாதை வீட்டுக்கு இருங்க, எங்க வீட்டு பொண்ணுதான் நல்லா இல்லல, அப்புறம் என்ன, எங்க விட்டுட்டு போ, நாங்க பாத்துக்கிறோம். நாங்க மண்டபத்தை வரதட்சணையா கொடுத்து கல்யாணம் பண்ணுவோம். இப்போ நாத்தனார்காரி வரமாட்டேன்னு நாங்க விட்டுட்டு ஓடிடணுமா? மண்டபமா? என்ன மண்டபம்? என்ன சொல்ற? சரிங்க சார், பாருங்க. சரி, வரோம். போயிட்டு வாங்க.
அருண் 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 ஏமா இங்க ஏமா வந்த? உங்க தொந்தரவு தாங்க முடியாம தான் அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு வந்தோம். இப்ப ஏமா இங்க வந்த? போமா முதல்ல. அருணை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்து. அருணுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? இது பாரு, முதல்ல வெளியில போமா. அருண் ப்ளீஸ் அருண், ஒரு 5 நிமிஷம் அருண், உன்கிட்ட பேசிட்டு போயிடுற அருண், ப்ளீஸ் அருண். அருண் அருண் ஸ்டாப் இட். உனக்கு இவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவன் உன்கிட்ட பேச மாட்டான். நீ வெளியில போ. அது அருண் சொல்லட்டும். அவன் எதுக்குமா சொல்லணும்? அத நான் சொல்றேன்ல. நீ வெளியில போ. அவன் கிட்ட தனியா பேசி அவனை பிரெயின் வாஷ் பண்ணி உங்க அண்ணிங்களா கொண்டு போய் ஒழிச்சு வச்சிருந்தாங்களா, அதனால தான் அவனுக்கு இந்த நிலைமை. அவன் உயிர் பொழிச்சு வந்ததே பெரிய விஷயம். இதை பாருமா, அவன் இனிமே யார்கிட்டயும் பேச மாட்டான். நீ வெளியில போ. கோ. அருண் ஆண்டி, உங்களுக்காவது நான் பேசுறது புரியும் நினைக்கிறேன். ப்ளீஸ் ஆண்டி, இதெல்லாம் நடக்கும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. இப்படி ஆக்சிடென்ட் ஆனதுக்கெல்லாம் எங்களை ப்ளேம் பண்றது நியாயமா? ப்ளீஸ் ப்ளீஸ் அருணை பேச சொல்லுங்க ஆண்டி, ப்ளீஸ். அருண் ப்ளீஸ் ப்ளீஸ் உங்க கால்ல கூட விழற. அருணை பேச சொல்லுங்க ஆண்டி. சொல்றது கேளு. அருண் எழுந்துடா. ஆதிரா, வாட் இஸ் திஸ்? ப்ளீஸ் கெட் அப். ஏமா ப்ளீஸ் எழுந்துருமா முதல்ல. இதே மாதிரி தான் உங்க அண்ணன் எங்க கால்ல விழுந்து அழுது எங்க கிட்ட வேலைக்கு சேர்ந்தா. கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சி இல்லாம எங்களுக்கு எதிராக எல்லாத்தையும் செஞ்சு வளர்ந்துட்டான். இத பாரு, அவன் எங்களுக்கு செஞ்சது தொழில் துரோகம். அதை நாங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டோம். அதுல எந்த எமோஷனும் கிடையாது. அவனை எங்களால தூக்கி வெளியில போட முடியும். ஆனா என்னைக்கு உங்க காதல் விவகாரம் எங்க வீட்டுல தலை எடுத்துச்சோ, அன்னிலிருந்து எங்க வீட்டுல ஒரே பிரச்சனை தான். ஆனா எங்க வீட்டுல எல்லாருமே உன் காதலை ஏத்துக்கிட்டோம். என் அண்ணி ஆரம்பத்துல இருந்து உனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. என் நோக்கம் வேறையா இருந்தாலும் உங்க 2 பேரையும் கட்டி வைக்கணும்னு நானும் ஆசைப்பட்டேன். ஆதிரே, ஏய் ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல. ஏய் மூஞ்செல்லாம் ஏன் வாடி இருக்கு? எங்க போயிட்டு வந்த? என்னாச்சு உனக்கு? என்ன முடிவு பண்ணிருக்க? ஆதிரே ஓன்ட்ட தானே கேட்கேன். ஆதிரே ஆதிரே ஏன் பேச போற? நில்லு, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நான் சொல்றது புரியலையா உனக்கு? ஏய் ஐயோ கரிகாலன், அமைதியா இரு. எனக்கு நீ வேண்டாம். முடியாது கரிகாலா, என்னால உன் கூட வாழ முடியாது. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ஓ, இதுதான் உன் முடிவா? இந்த முடிவை கேட்கறதுக்கு தான் நாங்க அத்தனை பேரும் ஜோலி எல்லாம் விட்டிங்க உட்கார்ந்துருக்கோமா? இங்க பாருங்க, நீங்க என் முடிவை கேட்டீங்க, நான் அதுதான் சொன்னேன். இனி எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆதிரே, இவனை முதல்ல கூட்டிட்டு போங்க. சரி, இனிமே உனக்கு எனக்கு எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. சம்பந்தி அம்மா, உன் கண்ணு முன்னாடியும் குடும்பம் அள்ளியறத நீ பார்க்க போற. என்ன பேசிட்டு இருக்கா வைத்தியக்காரி? உன் மவ தேவையில்லாம ஜான்சி ராணிய சுரண்டி விட்டா பாத்துக்க. அவ்வளவுதான். ஏய் கரிகாலா, கிளம்புடா, வாடா. எம்மா நீ சும்மா இருக்கியா? பேசாம இரு, போ. ஆதிரே, ஏன் ஆதிரே இப்படி பண்ற? நான் என்ன தப்பு பண்ண? சரி, உங்க அண்ணனுங்க பேச்ச கேட்டு நடு ரோட்ல உனக்கு தாலி கட்டின தப்புதான், ஒத்துக்கிறேன், மன்னிச்சுக்க. ஆனா எனக்கு உன்னைய ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆதிரே.
ஆதிர ஏன் உனக்கு புரிய மாட்டேங்கி? நீ இல்லாம என்னால வாழ முடியாதுமா ஆதிர. ஏய் எதுக்குடா அவள்கிட்ட போய் அழுதுகிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதுடா, முட்டா போய்டா நீ. வா முதல்ல. ஏய் நீ வாய் முட்டியா இல்லையா? உன் மண்டைய உடைச்சிட போறேன். என்ன நினைச்சிருக்கீங்க ஆளுக்கு என்ன பத்தி? அவ கூட சேர்ந்து வாழ வேண்டாமா? என் வாழ்க்கை கட்டி போடுறதே உன்னாலதான். போ இங்க இருந்து. ஆதிர எனக்கு உன்னைய ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உனக்கு என்னைய பிடிக்கல, எங்க வீட்டை பிடிக்கல, எனக்கு விளங்குது. ஆனா இதெல்லாம் போக போக சரியாயிருமா? உன்னை நல்லா பார்த்துப்பேன் ஆதிர, என்னைய நம்பு. அன்னைக்கு டைம் கேட்டல, நான் கொடுத்தல. அதே மாதிரி எனக்கு ஒரே ஒரு வாரம் டைம் கொடு. நான் உன்னை கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் ஆதிர. எங்க வீட்டுக்கு வா, அங்க போய் இருப்போம். ஒரு வாரம் சேர்ந்து வாழுவோம். நிச்சயமா உன்னை நான் மாத்திருவேன். உனக்கு என்னைய பிடிக்கிற மாதிரி நான் நடந்துப்பேன். என்னைய நம்பு. அப்படியும் உனக்கு என்ன பிடிக்கலன்னா நானே உன்னை கூட்டியாந்து இங்க விட்டுருதேன். அப்புறம் உன் திசையிலே நான் நிக்க மாட்டேன். என்னைய நம்பு, என் அன்பு உன்னை மாத்துவோம். நிச்சயமா நீ மாறிடுவ. நாம சந்தோஷமா இருப்போம். என் மேல இருக்க கோவெல்லாம் உனக்கு போயிரும். நான் உன்னை கண் கலங்காம பாத்துப்பேம்மா. இங்க பாரு, இந்த வீட்டுல எல்லாரும் என்னைய கிறுக்கு பையன் நினைக்கிறாங்க. எனக்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறியா? எனக்கு தெரியும். எல்லாம் பொறுத்துட்டு எதுக்கு இருக்க? இந்த கிறுக்கு பயலுக்குள்ளயும் மனசு இருக்காதிர. அந்த மனசுக்குள்ள நிறைய நிறைய அன்பு இருக்கு. என் மனசு நிறைய நீ இருக்க. உனக்கு புரியலையா? எப்படிமா புரிய வைப்ப? உனக்கு என் மேல கோவமா? கோவமா? அடிச்சிடுறியா? அடிச்சிரு அடிச்சிரு அடிச்சிரு. கையால என்ன அடிச்சு கொன்று.